ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். எம்பிபிஎஸ் படிக்கிறது என்னோட கனவு சார். ஆனால் என்னோட நீட் ஸ்கோர் குறைஞ்சி போச்சு. ஸோ நான் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிக்க முடியாது. ப்ரைவேட் காலேஜில் போனால் 5 வருஷத்துக்கு படித்து முடிக்கிறதுக்கு 1.5 கோடி ரூபா வரைக்கும் ஆகுது சார். வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல கண்ணுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறது தான். சரிங்களா? பட் இப்படி ஒரு ஆப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணுறதுல சீரியஸான நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இதில் நம்பர் 1 இஷ்யூவாக நான் பார்க்குறது வந்து என்னன்னா என்எம்சியோட புது ரூல் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 54 months ஆஃப் ஸ்டடி ப்ளஸ் 12 months ஆஃப் இன்டர்ன்ஷிப். இந்த 66 மாதமும் நீங்கள் ஒரே சேம் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் சேரீங்க, வாரோ இல்லை கான்ஃப்ளிக்டோ ஏதோ ஒரு பிரச்சனைனால வேறு யூனிவர்சிட்டிக்கு உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இது தவிர நீங்கள் என்ன தான் ஃபாரினில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தா கூட நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்தியாவிலேயும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்எம்சியோட புது ரூல் சொல்லுது. இது நம்பர் 1 ப்ராப்ளம். சரிங்களா? இரண்டாவது பிரச்சனை நாடுகளுக்குள்ள பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார் அண்ட் சேஃப்டியில் பிரச்சனை இருக்குது. பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜார்ஜியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர். சைனா எப்போதுமே இந்தியன் கவர்மெண்ட்டோட கான்ஃப்ளிக்ட்லேயே இருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்ட் இப்படியே இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பெருசாக ஆச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன வேலைலாம் நடக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மேலே மிகப்பெரிய தாக்குதல்லாம் 2024 நினச்சி நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த பிரச்சனையை நான் அடுத்ததாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்து மூன்றாவது நான் பார்க்கக்கூடியது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் என அழைக்கப்படக்கூடிய FNG தான். ஸோ இது அப்ளை பண்ணவங்களுக்கு எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் பிஜியை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, 18% தான். அதில் சைனாலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் 19%, பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 20%, உக்ரைன்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் 31% வந்து பாஸ் ஆகிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கடைசி 6 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ் ஆகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்குது. இதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண 6 வருஷமும் பணம் வேஸ்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து 4வது பிரச்சனை, இது எல்லாருக்குமே தெரியும், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். கண்டிப்பாக நீங்கள் வேறு நாடுகளுக்கு போகும்போது நம்மளுடைய ஃபுட்டை வந்து உங்களால் சாப்பிட முடியாது. அதே மாதிரி கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இங்கிலீஷ் பேசினா மட்டும் போதும், ஃபாரினில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிளினிக்கலில் போய் ஒரு இன்டர்னாக இருக்கும்போது கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரியலனா உங்களால் பெருசாக சர்வே பண்ண முடியாது, பெருசாக கற்றுக்க முடியாது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ் தாண்டி உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கே சில இது தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது வில்லேஜ் சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.